பாக்கியா இப்போ தான் வந்து வாழ்க்கையில் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுப்படி நிற்கவும் செய்கிறாங்க. இதில் இந்த ஈஸ்வரி பேசுகிற பேச்சுக்கெலாம் வந்து மசியாமல் இருக்கிறதே நமக்கு நல்ல விஷயமா இருக்குது. அப்படியே இந்த குடும்பமே வந்து ஏதோ வந்து இந்த இப்போ தான் மரணம் நடந்த வீடு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறதும், அப்படியே வந்து தோளில் சாஞ்சு அவங்க அண்ணனோட தோளில் சாஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ஏமா சாமி அப்பா அப்படின்றது நம்ம அப்போ கரெக்டாக சொன்னாங்க ஒன்று செல்வி, இவனெல்லாம் முதல்ல அவங்க வீட்டுக்கே பற்றி அனுப்புங்க, அவங்க அப்பா தானே முக்கியம், கிளம்பி போங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, பாக்கியா நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம், நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஈஸ்வரி. என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தா, அவன் செஞ்சது தப்பு தான், ஆனால் அதுக்கு பதிலுக்கு நீ செஞ்சதும் தப்பு, போயிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னா, லூசா நீ, நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ஆள் செஞ்ச தப்பை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன போலீஸ் விசாரிச்சாங்கல்ல, அவர் பண்ண தப்புக்கு அவரை விசாரிக்கட்டும், இல்லை நான் ஏன் அந்த பழி ஏற்றிட்டு இருக்கணும், எனக்கு ஆள் கூட வராமல் இருக்குல்ல அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்ல. அதெல்லாம் இல்லை, நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, குடும்ப கௌரவத்தை யோசிக்கிறாங்க. இந்த ஆள் முதல்ல என் குடும்பமே கிடையாது, நான் ஏன் அந்த ஆள் குடும்ப கௌரவத்தை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்கணும். ஆனால் அதை கேட்காம தப்பு செய்யும் போது போகாத கௌரவம் இப்போ போதான்னு கோவப்பட்டுறாங்க பாக்கியா. என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னா வந்து பாருங்க போய் உட்காருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லிட்டு போயிட்டாங்க பாக்கியா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராதிகாவும் அவங்க அம்மா கிட்டக்க நீயும் ஹெல்ப் பண்ண போகக்கூடாது, அந்த ஆளுக்கு முடிஞ்சால் அந்த ஆளே வரட்டும், அந்த ஆள் செஞ்ச காரியத்துக்கு என்னால் அங்கே போய் அசிங்கப்பட முடியாது, இவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பார் நான் எதிர்பார்க்கலன்னு ராதிகாவும் சொல்லிட்டாங்க. இதுக்கு நல்லா செடியை அவங்க அப்பாவை பார்க்க போகிறாரு. செடியை நீ ஏன் இந்த வேண்டாத வேலை தான் இருக்குது நமக்கு, அதில் வேறு உங்கள் அப்பா என் மேலே பொய் கேஸ் போட்டா, அவளை நான் இடியட்னா அவள் என்ன இடியட் ஆக்கிட்டா அப்படி இப்படின்ட்டு ஓவர் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அவர் தனியாக. பேசிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாருங்கள் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உங்கள் அம்மாவை வந்து நான் பழி வாங்க விட மாட்டேங்கிறாரு கோபி. இதுக்கு நடுவில் செந்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லாயரை கூட்டு வந்துட்டு இவர்கிட்ட பேசி இவருக்கு வந்து இப்போ ஜாமீனை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் சாப்பிட கூட போக மாட்டேன், அவளை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு நின்றுட்டுருக்காரு. இவர் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் தெரியும், ஆதாரத்தோடு இருக்குது, ஜாமீன் கிடைச்சாலும் தண்டனை இவர் மேலே தான் வந்து விட போகுது. ஆனால் அதுக்குள்ளாரே இவர் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறதும் அதை பார்த்துட்டு வந்து இந்த இனியா அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரிலாம் வந்து கரெக்டாக பாக்கியாக கேட்டாங்க, உங்களை ஜெயிலில் போட்டோமா அவர் என்ன பண்ணார் ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்டாங்க. இது எல்லாத்த பற்றியும் மறந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அவங்களாம் பண்ணுறதை பார்த்தா. உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு நடுவில் ப்ரெஸ்லேருந்து வந்தவங்கள்ட்டையுமே வந்து பயங்கரமாக வந்து பாக்கியா பேசிடுறாங்க. அதாவது நான் தப்பு செய்யலை, நான் மக்களுக்கு என்றைக்குமே நான் மனசறிஞ்சு இந்த தப்பையும் செய்யலை, செஞ்சது யாருங்கிறத கண்டுபிடிச்சி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், போலீஸ் அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அது உங்கள் கணவர் தானுங்கிறாங்க. அது என் முன்னாள் கணவர், எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவர் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் வந்து செஞ்ச காரியங்களுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்க. உடனே வந்து இப்போ நான் முன்னாள் மாமியார்னு சொல்லவா அப்படின்னு வந்து இந்த பக்கம் கோவமாக வந்து ஈஸ்வரி போக, இனியா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லூஸ் மாதிரியே பேச, இதுக்கு வர ஆனால் பாக்கியா எதுக்குமே மசியாமல் ஸ்ட்ராங்காக அவர் மேலே தான் தப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இப்போ அது இன்டர்வியூலையும் வந்துருச்சு.